ஒரு நர்சரிங்கிறது என்னது, கொடுக்கக்கூடிய பிளான்ஸை நல்ல வேர்களை வளர்ந்து ஹார்டனிங் பண்ணி, இப்போ பிளான்டேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒட்டு கண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி பிளான் சொல்லுவோம். ஒரு கிராஃப்டிங் முடிச்சு அவங்க கட் பண்ணுறாங்க இல்லையா, அதை பேபி பிளான் சொல்லுவோம். சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேபி பிளான்ட்டை டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. அப்போ அதை நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் என்னதான் முறையாக பிளான்டேஷன் பண்ணாலும் கூட அந்த பிளான்ட் சர்வே ஆகாது. அப்போ நம்ம பண்ணுறது முறையாக மெச்சூர்டான கிராஃப்டிங் பண்ணப்பட்ட பழச்செடிகளான்னு பார்த்து நான் சொல்ல நீங்கள் வாங்குங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் எப்போவுமே அப்படின்னா, நான் ஒரு பழ விவசாயி வரும்பொழுது பயணமும் தேடல் திட்டமிடல் இது ரொம்ப முக்கியம். ஒரு பழ விவசாயம் நீங்கள் பண்ணணும் முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அப்புறம் பிளான்ஸ் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், அதை எவ்வளோ மெச்சூர்டாக வச்சுருக்கோம், இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா நம்ம பிளான்டேஷனில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி தவறுகளை நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸோ நர்சரி சைட்லேயும் பொறுப்பு இருக்குது. அதனால் நம்ம பிளான்டேஷன் பண்ணும் மூலமே நம்ம பொறுப்பை உணர்ந்து முறையாக இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இறப்பு விதங்கிறது இருக்காது, கன்றுகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது சீராக இருக்கும் நமக்கு.